அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அவல் சுண்டலுங்க. இந்த அவலில் அதிகமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. விட்டமின் பி, அதிக அளவு ஃபைபர் இருக்குதுங்க. இது ஃபைபர் இருக்கிறதுனால நமக்கு டைஜஷன் ஈஸியாகும். இதில் அயன் சத்து அதிகமாக இருக்குது. இது இந்த காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை இந்த அவல் எடுத்துக்கிட்டோம்னா ஈஸியாக டைஜஷன் ஆகும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். அவலில் நிறைய நன்மைகள் இருக்குதுங்க. வெள்ளை அவலோட சிகப்பு அவல்லையே அதிக நன்மைகள் இருக்குது. இன்றைக்கி நான் செஞ்சுருக்கிறது வெள்ளை அவலுங்க. வெல்கம் டு மை சேனல், குக் ஃபார் மை சேனல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, சின்ன கட்டி பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும். கடுகு பொரியட்டும், பருப்பு நிறம் மாறட்டும். இதில் 4 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்கிறேன், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கிறேன். பருப்பு நிறம் மாதிரி வரட்டும். இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லாவே வதக்கி விட்ருங்க. தூள் வகைகள் சேர்க்கக்குள்ளே அறுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு விட்ருங்க. அவல் பார்த்தீங்கன்னாக்கா சர்க்கரை நோயாளிகள் சாப்பிட்டு வரலாம். இது க்ளூட்டன் ஃப்ரீங்க. இதப்போ 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. அவலில் பார்த்தீங்கன்னாக்கா லோ கேலரிஸ் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, கால்சியம் இருக்குதுங்க. இப்போது இதில் நான் 2 கப் அவலை நல்லா 4-5 டைம் கழுவிட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சுருக்கிறேன். இது கெட்டி அவலுங்க. இதிலே நான் உப்பு சேர்த்துட்டு அவளே உப்பு சேர்த்துட்டு இதில் சுண்டல் பார்த்திங்கனாக்கா ஒரு 100 கிராம் சுண்டல் நான் வேக வச்சு இதில் சேர்த்துட்டேங்க. அரை மணி நேரம் ஊற வச்ச அவல், வேக வச்ச சுண்டல், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா இது கலந்து விடுங்க. அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். எல்லா பக்கமும் நல்லா படுற அளவுக்கு கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த மசாலா பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம வேக வைக்கலாம், குக் பண்ணலாம். 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணுங்கள். ஒரு லெமனில் ஜூஸ் எடுத்து சேர்த்துருக்கிறேன். 100 கிராம் க்ரஷ் பண்ண வேர்க்கடலை பொடி, 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய், திருவண்ண தேங்காய் சேர்த்துட்டு மல்லித்தலை ஒரு கை ஃபுல்லாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு ஹேண்ட்ஃபுல் கொரியண்டர் லீவ்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு எல்லா பக்கமும் கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், சூப்பரான அவல் சுண்டல் ரெடி. மசாலா அவல் சுண்டல் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.